வெல்கம் மை சேனல் பிஎம் எஜுகேஷன். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் +1 அண்ட் +2 கிளாஸுக்குரிய காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி முக்கியமான கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் 1 மார்க் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஸ்டூடெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் டீச்சர்ஸும் ப்ரொஜெக்டர்லேயோ இல்லை ஹைடெக் லேப்லேயோ யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணியிருக்கோம். ரெகுலராக ஸ்டூடெண்ட் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே அக்கௌண்டன்சியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் யூனிட் 2 எக்ஸசைஸ் 17 அதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 17 ரீட் பண்ணிடலாம். சென்னை டென்னிஸ் கிளப் had match fund showing credit balance of ₹24,000 on 1st April 2018. Receipt to the fund during the year was ₹26,000. Match expenses incurred during the year was ₹33,000. How these items will appear in the final accounts of the club for the year ended 31st March 2019. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபண்ட் அப்படின்றக்கூடிய ஒரு ஐட்டம் எப்படி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இந்த மேட்ச் ஃபண்ட் எங்கே ஷோ ஆகும்னு பார்க்கறதுக்கு முதல்ல அதுக்கான ஃபார்மேட் பார்த்துட்டோன்னா நம்ம சம்முக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ். ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அதை எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபார்மேட்டு தான் அது. ஜஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. இதில் ஃபண்டு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு கொடுத்துட்டாலே அந்த ஃபண்டு எதுக்காக க்ரியேட் பண்ணணுமோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை லைபிலிட்டி சைடில் தான் எப்பயுமே நம்ம காமிப்போம். அப்போது ப்ரைஸ் ஃபண்ட் எழுதிக்கலாம். அந்த ப்ரைஸ் ஃபண்டை நம்ம என்ன பண்ணலாம்னா சம்டைம்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படியே அசட் சைடு பாருங்கள், ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் இங்கே ஆட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏற்கனவே இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஃபண்டோட நம்ம ஆட் பண்ணிடணும். ரெண்டையும் ஆட் பண்ணோடனே ஒரு டோட்டல் ஒன்று வரும். மறுபடியும் ஆட் டொனேஷன் ரிசீவ்டு ஆன் ப்ரைஸ் ஃபண்ட். அப்போ டொனேஷன் ஏதாவது ஃபர்தராக டொனேஷன் ஏதாவது நம்ம ரிசீவ் பண்ணோன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதிலிருந்து ஒரு டோட்டல் எடுத்துக்கலாம். லெஸ் ப்ரைஸ் ஃபண்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போது ப்ரைஸ் ஃபண்ட் எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம்? எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரைஸ் ஃபண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம்னா ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. அப்போ ஃபைனலாக லெஸ் ப்ரைஸ் ஃபண்ட் எக்ஸ்பென்சஸ். அதுலேருந்து லெஸ் பண்ணது போக நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது தான் ப்ரைஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டு கொடுத்தாலும் சரி இதுதான் ட்ரீட்மெண்ட். 4 ஐட்டம் தான். ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் ப்ரைஸ் ஃபண்ட், டொனேஷன் ரிசீவ்டு ஆன் ப்ரைஸ் ஃபண்ட். அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ஒரு லெஸ் ப்ரைஸ் ஃபண்ட் எக்ஸ்பென்சஸ். எந்த ஃபண்டு கொடுத்தாலும் அதில் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தா நம்ம வந்து லெஸ் பண்ணிடணும். இதுதான் ஓவரால் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ். இது நம்ம ஓரளவுக்கு மைண்டில் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்ம சம்மை வந்து டேக்கிள் பண்ணிடலாம். எகைன் சம்மை வந்து ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடலாம். இங்கே வந்து பாருங்கள், சென்னை டென்னிஸ் கிளப் ஹேட் மேட்ச் ஃபண்ட் ஷோயிங் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 24,000. அப்போ கிரெடிட் பேலன்ஸ் சொன்னாலே லைபிலிட்டி தான். லைபிலிட்டி சைடு நம்ம எடுத்து எழுதிடலாம் மேட்ச் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. 1st April 2018 ரெசிப்ட் டு த ஃபண்ட் டூரிங் த இயர் வாஸ் 26,000. அப்போது ரெசிப்ட்னு சொல்லியிருந்தால் நம்ம டொனேஷன் ரிசிப்ட் நம்ம பார்த்தோம். இங்கே ரெசிப்ட்னே அவங்க டேரெக்டாக சொல்லியிருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் நம்ம எதுக்காக இந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறது? மேட்ச் நடத்துறதுக்காக மேட்ச் எக்ஸ்பென்சஸ் தான். இதை லெஸ் பண்ணிடலாம். 3 ஐட்டம்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவே இந்த சம்மை போடலாம். இங்கே பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கோம். லைபிலிட்டி சைட் இங்கே வந்து மேட்ச் ஃபண்ட் 24,000 ஆட் ரெசிப்ட் ஆன் மேட்ச் ஃபண்ட். நாங்கள் டொனேஷன் ரிசிப்ட்னு ஃபார்மேட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதையே இங்கே ரெசிப்ட் ஆன் மேட்ச் ஃபண்ட். மேட்ச் ஃபண்ட்னா நம்ம ரெசிப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அது ஒரு 26,000. அது ரெண்டு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 50,000 கிடச்சிருது. லெஸ் மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 33,000 வந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து லெஸ் பண்ணிட்டோம்னா 17,000 இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் பேலன்ஸாக நிற்கிது. அதுதான் மேட்ச் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்ப ஒரு ஈஸியான சம். 3 மார்க்குக்கு இந்த சம் வந்து எக்ஸ்பெக்டட் இன் பப்ளிக் எக்ஸாம்.
நெக்ஸ்ட் யூனிட் 2 எக்ஸசைஸ் 18 சம்ம ரீட் பண்ணிடலாம். How will the following appear in the final accounts of காரைக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019? இதில் வந்து பாருங்கள் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்லேயே டோர்னமெண்ட் ஃபண்ட் ஆன் 1st April 2018 அது சொல்லியிருக்காங்க. அப்போ டோர்னமெண்ட் ஃபண்டுன்னு வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ இது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அந்த கான்செப்ட் கீழே தான் வரும். டோர்னமெண்ட் ஃபண்ட் 1st April 2018 90,000. டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1st April 2018 அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 90,000. அப்போ ஃபண்டு 90,000 லைபிலிட்டி சைடு காட்டிடுவோம். டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அசட் சைடு 90,000 கொண்டு போய் பார்த்துக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட்டான சம். இதை கொஞ்சம் அப்படியே கேர்ஃபுல்லாக பார்த்துடலாம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணுற மாதிரி அது ஒரு 9,000. அடுத்து டொனேஷன் டு டோர்னமெண்ட் ஃபண்டு, அப்போது டொனேஷனும் ரிசீவ் பண்ணுறோம் டோர்னமெண்ட் ஃபண்டு மேலே, அப்போ இது ஒரு 10,000. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 60,000. இந்த சம்மு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் ஷோ ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். சொல்யூஷன் 18 பேலன்ஸ் ஷீட். இது லைபிலிட்டி சைடில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டோர்னமெண்ட் ஃபண்ட் 90,000, டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 90,000 ரெண்டுமே எடுத்து எழுதியாச்சு. பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, டோர்னமெண்ட் ஃபண்டும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதன் மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் அதை நான் ஆட் பண்ணியிருக்கோம் 9,000. அப்போ டோட்டல் இது ரெண்டையும் டோட்டல் போடும்போது நம்மளுக்கு 99,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் டொனேஷன் ரிசீவ்டு ஆன் டோர்னமெண்ட் ஃபண்டு, டொனேஷன் ரிசீவ் பண்ணுறோம்ல ஒரு 10,000 அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது 1,09,000 வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் லெஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 60,000, அப்போ 49,000 தான் பேலன்ஸ். இப்போ லெஸ் பண்ணிடுறோம். 1,09,000 வந்து 60,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 49,000 இருக்கக்கூடிய பேலன்ஸ் தான் டோர்னமெண்ட் ஃபண்ட். ப்ராப்ளம் 17 and 18 இந்த ரெண்டு சம்மும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.